இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து செல்கின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இருசக்கர வாகன ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதில் தமிழக அரசு தீவிரமாக உள்ளது. இன்று முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சார், ஹெல்மெட் அணியணுன்றது அவசிய தேவை தான் எல்லா வாகன ஓட்டிகளுக்கும். இருந்தாலும் நான் 3 நாளாக போயிட்டு இருக்கேன் ஹெல்மெட்டுக்காக. ஆனால் இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கிறதால என்னால் ஹெல்மெட்டு போயிட்டு உள்ளே போக முடியல. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னே 600 ரூபாய் விற்று இந்த ஹெல்மெட் இப்போ பார்த்திங்கன்னா 1200 1400 அதுமாரி டபுள் மடங்காக விற்கிறாங்க. அதனால் பெண்கள்லாம் உள்ளே போயிட்டு வாங்க முடியல. அதனால் அரசாங்கம் இப்போ கொடுத்துக்கிற நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதால மக்களுக்கு கஷ்டமாக இருக்கு உள்ளே போயிட்டு வாங்குறதுக்கு. அதனால் இன்னும் ஒரு 10 நாள் நீடித்து கொடுத்தா இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவை சின்னியம்பாளையத்தை சேர்ந்த முத்துக்குமாரசாமி என்பவர் தன் காரில் செல்லும் போது கூட தலைக்கவசம் அணிந்து செல்கிறார். காரில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டால் தலைக்கவசம் தன்னை பாதுகாக்கும் என்பதால் இதை பின்பற்றுவதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார். ஹெல்மெட் 2 வீலர் 2 பேர் போய் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இறந்துட்டாங்கிறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ ஹெல்மெட் கட்டாயம் பண்ணி நீதிபதிகள் தீர்மானிச்சுக்கிறாங்க. ஆனால் இது இப்போ நாளைக்கு கார் நான் வச்சுக்கிறேன், இப்போ காரில் போயிட்டுருக்கிறேன். காரில் ஆக்சிடென்ட் ஆகி நான் இறந்துட்டேன்னா அப்போ கார்லேயும் நான் போட்டு தானே போயாகணும். அதனால் நான் காரில் இப்போவே ஹெல்மெட் போட்டு நான் ஏதாவது ட்ரெயில் பாட்டுருக்கிறேன். இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து செல்வதால் பின்னால் வரும் வாகனங்கள் எழுப்பும் ஒலி சரிவர கேட்காது என்றும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். திருச்சியில் 50% மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து செல்கின்றனர். இதனை கண்காணிக்க நகரின் 12 இடங்களில் போக்குவரத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தரமான தலைக்கவசத்தை மலிவு விலையில் விற்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் ஹெல்மெட் அணிந்தபடி சைக்கிள் ஓட்டி நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமற்ற தலைக்கவசத்தின் விலையை 2 மடங்கு உயர்த்தி விற்பதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டி வந்தவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் தலைக்கவசம் வாங்கியதற்கான ரசீதை ஒப்படைத்த பின்னரே வாகனங்கள் விடுவிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் இருசக்கர வாகன பழுது பார்ப்போரும் சேர்ந்து தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதேபோல் புதுக்கோட்டையில் தலைக்கவசம் அணிவது குறித்து 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளையும் அவர்கள் ஏந்தி சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து வாகனங்களை இயக்கினர். தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து போலீசார் அவர்களுக்கு உரிய அபராதமும் விதித்ததுடன் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் வற்புறுத்தினர்.